Granny shifting is not double clutching like you should. Granny shifting, not double clutching like you should. இந்த டபுள் கிளச்சிங்கிறது ஓல்டு ஸ்கூல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணுவீங்க, செகண்ட் கியர்லேருந்து இப்போ தேர்ட் கியர் போகிறோம் இல்லை ஃபோர்த்து கியர் போனோம்னா கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட்லேருந்து ஒரு டைம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி செகண்ட்லேருந்து தேர்டு போவீங்க. அதேமாதிரி இன்னொரு டைம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி தேர்ட்லேருந்து ஃபோர்த்து போவீங்க. ஓகேவா, இதுதான் நார்மல். இதோ டபுள் கிளச்சிங் அப்படின்னா இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு போகிறீங்க அப்படின்னா செகண்ட்லேருந்து நியூட்ரல் வந்துட்டு கிளச்சை அழுத்தி நியூட்ரல் வந்துட்டு திரும்பியும் கிளச்சை விட்டுட்டு லைட்டாக ரைஸ் பண்ணிட்டு திரும்பி கிளச்சை பிடிச்சி தேர்டுக்கு வர்றது. திரும்பி ஃபோர்த் வரணுமா, தேர்ட்லேருந்து திரும்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி நியூட்ரல் வந்துட்டு திரும்பி கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபோர்த் வர்றது. ஒரு திரும்பி நியூட்ரலுக்கு வந்துட்டு போகிறது தான் டபுள் கிளச்சிங். இது வந்து எதனால் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளைவீல்லேருந்து ஒரு இன்புட் ஷாஃப்ட் வருது பார்த்தீங்களா, ஃப்ளைவீல்லேருந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் இன்புட் ஷாஃப்ட் வந்து பவர் வந்து இன்புட் ஷாஃப்ட் தவிர்த்து இன்புட் ஷாஃப்ட் வந்து என்ன பண்ணுது, அவுட்புட் ஷாஃப்ட், அதாவது அந்த நம்ம வீலுக்கு போகிற டிஃப்ரென்ஷியலுக்கு பவர் போகுது பார்த்தீங்களா, இது வந்து சிங்க்ரனைஸ் ஆகணும், கரெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகணும். நீங்கள் ஒரு தடவை நியூட்ரலுக்கு வந்துட்டு போகும்போது இப்போ நீங்கள் ஃபோர்த்து கியரில் இருக்கீங்க ஓகேவா, அப்போ வந்து ஒரு வீல் டிஃப்ரென்ஷியல் சுற்றிட்டு இருக்கு வேகமாக. சடனாக நீங்கள் தேர்ட் கியர் போகிறீங்கன்னா அது வேகமாக சுற்றும். ஆனால் உங்களோட அந்த இன்புட் ஷாஃப்ட் கியர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும். ஆகும்போது இன்புட் ஷாஃப்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஆனால் டிஃப்ரென்ஷியலோட ஸ்பீடு வேகமாக போயிட்டீங்கன்னா டக்குன்னு உடனே ஒரு கட்டை போட்ட மாதிரி அடித்து நிப்பாட்ட போகும். அதை வந்து குறைக்கிறதுக்காக நியூட்ரலுக்கு வந்துட்டிங்கன்னா எப்படி அவுட்புட் ஷாஃப்ட் அதேமாதிரி இன்புட் ஷாஃப்ட் ஒரு டைம் சுற்றினதுக்கப்புறம் அது வந்து அடுத்த கியர் மாறும்போது சேஞ்சு ஏற்படுறது கொஞ்சம் கிளியராக தெரியும். இதுவாக நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் டேரெக்டாக ஷிஃப்ட்டு தேர்ட்லேருந்து திரும்பி செகண்ட் குறைக்கிறீங்க அப்படின்னா கட்டை போடுற மாரி ஆகிடும். அதாவது நீங்கள் இப்போ இந்த பல்லு போயிட்டு பட்டப்பட்டப்பன்னு அடித்து போகிற ஸ்பீடை நிப்பாட்டுறது. இதெல்லாம் நீங்கள் நியூட்ரல் வந்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகி சிங்க்ரனைஸ் ஆகி பண்ணுறது. இதுதான் வந்து டபுள் கிளச்சிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்.